இறைவன் தன் மீது அநீதத்தை தடை செய்து கொண்டான். அதை மக்களுக்கு மத்தியிலும் தடை செய்து கொண்டான். உங்களுக்கு ஒருவருக்கொருவர் அநீதம் செய்யாதீர்கள் என்ற அறிவுரையை இறைவன் தன்னுடைய இறைத்துதரின் வாயிலாக எமக்கு தெளிவுபடுத்துகிறான். மனிதர்களில் பெரும்பான்மையான மக்கள் அநீதம் செய்யக்கூடியவர்களாகத்தான் தங்களை ஆக்கிக் கொள்கிறார்கள். படைப்புகளில் பலர் தன்னை படைத்த இறைவனுக்கு அநீதம் செய்கிறார்கள். இணை வைப்புதான், படைத்த இறைவனோடு ஒருவர் இணையாக்கி வணங்குதல் தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அநீதத்தில் மிகப்பெரிய அநீதி. இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம். இணை வைப்புதான் மகத்தான அநீதி. இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத் இப்னு ஜபலை அழைத்து கேட்டார்கள், முஆத், படைப்புகள் படைத்தவனுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன தெரியுமா? படைப்புகள் படைத்தவனுக்கு செய்ய வேண்டிய கடமை முஆது அவனை வணங்குதல், அவனுக்கு ஒருவரையும் இணையாக்காமல் இருத்தல். முஆது, படைப்புகள் இதை செய்தால் படைத்தவன் அந்த படைப்புகளுக்கு செய்ய வேண்டிய கடமை நீதி என்ன தெரியுமா? இறைவனை வணங்கி அவனை இணையாக்காமல் இருந்தால் அவனை ஒருபோதும் இறைவன் தண்டிக்க கூடாது, வேதனை செய்யக்கூடாது. முஆது, அதுதான் இறைவன் அவர்களுக்கு காட்டக்கூடிய நீதி என்று இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த நீதிக்கு மாற்றமாக படைத்தவன் ஒருவன் இருக்க, உணவளிப்பவன் ஒருவன் இருக்க, அவனை படைத்து பரிபாலிப்பவன் ஒருவன் இருக்க, படைப்புகள் இன்னொருவரை இறைவன் என்று அழைப்பதுதான் அநீதத்தில் மிகப்பெரிய அநீதி என்பது இறைத்தூதருடைய வார்த்தையாகும்.